Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னோட சேனல் ஆக்டிவிட்டில இன்னைக்கு உள்ள ட்விஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்கா நேத்தி அப்டேட் ஆன பேஜ்ல 3033 மணி நேரம் இருந்ததுன்னு நேத்தி போட்ட வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நேத்தி உள்ள ஆக்டிவிட்டி படி நோ சேஞ்சஸ். இது எனக்கு ரொம்பவே ஒரு கூலான சந்தோஷமான விஷயம். ஏன்னா எந்த ஒரு டைமிங்கும் இறங்காம அப்படியே மெயின்டைன் ஆகுது. இது எவ்வளவு நாளைக்கு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பொறுத்து பார்க்கலாம். நான் எப்போதும் போல என்னுடைய வீடியோஸ் நான் அதே மாதிரி டைமிங்ல நான் லைவ் அண்ட் கண்டென்ட் வீடியோ அண்ட் ஷார்ட் வீடியோ எல்லாமே தான் போட்டுட்டு இருக்கேன். ஆனால் வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே உங்களுடைய சப்போர்ட்னால கண்டிப்பாக நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிடுத்து, அது சந்தோஷமான விஷயம். அது எல்லாமே உங்களால தான். அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு இது உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஆவரேஜா அப்படியே தான் அந்த டைமிங் இருக்குமா, இல்லை மானிட்டேஷன் போகிற அளவுக்கு மறுபடியும் இன்னும் ஒரு 2 or 3 days இல்லை 1 week இல்லை 1 month கழிச்சு அந்த மானிட்டேஷன் கட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னுடைய ஆக்டிவிட்டியை நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நான் என்னுடைய சேனலில் நான் கடந்து வந்த இந்த 1 வருட கால அனுபவத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இன்னைக்கு கொடுக்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் முத சேனலில் என்னோட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருஜியோட வீடியோவை நான் போட்டிருப்பேன். குருஜி வீடியோ அது என்னோட வீடியோ கிடையாது, என்னோட ஓன் கண்டென்ட் கிடையாது. இருந்தாலும் நான் அப்போ சேனல் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த வீடியோ அவர் பேசின அந்த கருத்துக்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதனால அவருடைய வீடியோவை நான் நான் என்னுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னாக்கா 23K போச்சு. அதாவது 23,000 பேர் அந்த வீடியோஸை பார்த்து கமெண்ட்ஸ் லைக்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1000 லைக் வந்திருக்கும் அந்த வீடியோவுக்கு. கமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ தான் நான் என்னோட சேனலில் போட்ட வீடியோ. பட் இதுதான் நான் சேனலுக்குள்ளார நான் வரத்துக்கான ஒரு ஊன்றுகோல், எப்படி சொல்றது, ஒரு என்கரேஜாக அமைஞ்சுது இந்த வீடியோ தான் எனக்கு. இது அந்த அளவுக்கு போய் எனக்கு ஒரு 400-500 சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு வீடியோ மூலமாக கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் சேனல் ஆரம்பிக்கணுன்ற எண்ணமே வந்துச்சு. இருந்தாலும் அது என்னுடைய ஓன் கண்டென்ட் கிடையாது. ஸோ நான் என்னோட சேனலில் நான் பண்ணின மிஸ்டேக்கில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் அதான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். அது என்னோட ஓன் கண்டென்ட் கிடையாது. அது இன்னொருத்தருடைய வீடியோ. அது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது, பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்போ சேனல் ஆக்டிவிட்டி தான் தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இப்போ நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கடந்து வந்த இந்த சேனல் 1 year கால பாதையில் இது நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு. இதை நீங்களும் பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் இதுதான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்டாலும், அதாவது ரொம்ப பிரபலமான ஒரு ட்ரெண்டிங் வீடியோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களோட வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அதில் இணைஞ்சு தான் இருக்கணும். அதுதான் ஒரு உங்களோட வீடியோ, உங்களுடைய தனித்துவம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் அதை மக்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க, யூடியூப்பும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தவங்க வீடியோவை அப்படியே எடுத்து உங்கள் சேனலில் போடாதீங்க. அதில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி கலந்து போடலாம். இல்லைனா நீங்கள் அடுத்தவங்க சேனலுக்கே அடுத்தவங்களோட வீடியோவை எடுக்காதீங்க. உங்களுடைய ஓன் கண்டென்ட், உங்களுடைய ஓன் திங்கிங், உங்களுடைய ஓன் எல்லாமே ஓனாக இருந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் யூடியூப்பில் போவீங்க. பட் அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் கொஞ்சமாக யோசிக்கணும். யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இதை நான் செஞ்சிருக்கேனா அப்படின்னு நீங்கள் கேட்கறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கும் தெரியுது. பட் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் நான் லேர்ன் பண்ணுறேன். நான் லேர்ன் பண்ணுற விஷயத்த தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நானும் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதுவும். பட் எனக்கு டைமிங் தான் கொஞ்சம் இடிக்குது. கண்டிப்பாக என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் இந்த சேனலை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அது என்ன மாதிரி எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் எனக்கு அடுத்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா, நான் பேசுறது பிடிச்சிருக்கு, நான் சொல்றதுல தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. ஸோ மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் டீச்சர்ஸ் அந்த குரு ஆசான்ங்கிறவங்க 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ நானும் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் டீச்சராக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 7 years நான் டீச்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில்.
ஸோ இது எனக்கு ரொம்ப இன்னைக்கு நான் நினச்சி பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீச்சர்ஸாக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு அதான் அந்த குருன்ற அந்த இடத்துல ஆசானுன்ற இடத்துல இருந்துட்டு எல்லாருக்குமே டீச் பண்ணக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த நினைவுகள் எனக்கு இப்போ வரக்குள்ள உண்மையாகவே எனக்கு வந்து கண்ணு கலங்குது. என் மூலமாக சாரி நான் வந்து சொல்லிட்டு அது வந்து எப்படி சொல்கிறது, இது கண்ணு கலங்குதுன்னு சொல்கிறது கவலையில் சொல்லலை, இது வந்து ஆனந்த கண்ணீர். அது வந்து டீச்சர்ஸாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது தெரியும். இது வந்து எவ்வளோ ஒரு அந்த டீச்சராக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் சரி ஆத்ம ரீதியாகவும் சரி நான் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் டீச்சராக இருக்கக்குள்ள அந்த குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கக்குள்ள ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் மனசு. நம்ம வந்து வாழ்க்கையில் எதையோ வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அது டீச்சருங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். நான் இந்த விஷயத்த ஏன் இன்னைக்கு நினைவு கூறுறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு டீச்சர், இப்போ இல்லாட்டியும் நான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் டீச்சர். ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ.